வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். கொழும்பில் உள்ள நியூஸ் போஸ்டின் பிரதான செய்தி அறையிலிருந்து உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளும் போது சுற்றாடலையும் பாதுகாக்கும் வகையில் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. சிறுவர் பாதுகாப்பு கொள்கை ஒன்றை தயாரிப்பதற்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை. ஜெலிபிஷ் தொடுகையால் அதிக வலி மற்றும் ஒவ்வாமை ஏற்படுவதாக தேசிய விஷ தகவல் மத்திய நிலையம் தெரிவிப்பு. பாகிஸ்தானில் அதிக வெப்பத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 700 அதிகரிப்பு. அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளும் போது சுற்றாடலையும் வன ஜீவராசிகளையும் பாதுகாக்கும் வகையில் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பொலனறுவை மாவட்டத்தில் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே ஜனாதிபதி இதனை கூறினார். நாட்டின் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளை மேம்படுத்தும் போது கிராமிய பகுதிகள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேசிய உணவு உற்பத்தி, போதைப்பொருள் ஒழிப்பு, சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பான தேசிய செயற்திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். சிறுவர் பாதுகாப்பு கொள்கை ஒன்றை தயாரிப்பதற்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மாகாண முதலமைச்சர்களுடன் கலந்துரையாடியதாக அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி நடாஷா பாலேந்திரன் தெரிவித்தார். சிறுவரின் பாதுகாப்பு பொறுப்பு குறித்து தற்போது ஆலோசித்து வருவதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் இருக்கும் ஜெலிபிஷ் தொடுகையால் உயிர் ஆபத்து ஏற்படாது என தேசிய விஷ தகவல் மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. 1980களில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டதாக டாக்டர் வருண குணத்திலக்க தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் இருக்கும் ஜெலிபிஷ் தொடுகையால் இதுவரை எவரும் உயிரிழக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் அனாவசிய அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை என தேசிய விஷ தகவல் மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஜெலிபிஷ் தொடுகையால் அதிக வலி மற்றும் ஒவ்வாமை ஏற்படுவதாகவும் மத்திய நிலையத்தின் பிரதம வைத்திய அதிகாரி தெரிவித்தார். இதனால் உடனடியாக முதலுதவிகளை வழங்குவதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் கூறினார். இன்ஃபுளுன்சா தொற்றுக்குள்ளாவோரின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இன்ஃபுளுன்சா தொற்றுக்குள்ளான சுமார் 500 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் பொது சுகாதார பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் சரத் அமுனுகம தெரிவித்துள்ளார். இன்ஃபுளுன்சா தொற்றுக்குள்ளான 10 கர்ப்பிணி தாய்மார் உயிரிழந்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் அண்மை காலமாக பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் பொது சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. இன்ஃபுளுன்சா தொற்றுக்குள்ளானவர்கள் ஓய்வு மற்றும் உரிய மருந்து வகைகளை பெற்றுக் கொள்வதன் மூலம் பாதிப்புகளை தவிர்க்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார் மற்றும் முதியோரே இன்ஃபுளுன்சா தொற்றினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். எஹிலேகுட பெலக்கடை பகுதியில் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எஹிலேகுட பெலக்கடை ஹெட்டியாவதி பகுதியைச் சேர்ந்தவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வீதியில் சென்ற நபர் ஒருவர் சடலத்தை அவதானித்ததுடன் அவர் போலீசாருக்கு தகவல் வழங்கியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பில் எஹிலேகுட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வணக்கம். வணக்கம் கிருஷாந்த். இன்று மத்திய சப்ரகமு, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல இடங்களிலும், காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும். இதேவேளை கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை திருப்தி அடைந்து காணப்படும். தென்மேல் பருவப்பேச்சு காற்றானது நாட்டிலும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களிலும் வலுவடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலிகுடா ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பிரதேசங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடற்பிரதேசங்களில் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்திற்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இதேவேளை கடற்பிராந்தியங்களில் சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடற்பிரதேசங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாகவும் காணப்படும்.